நல்லா இருக்கேன். அப்பா, நிஜமா இது அம்மா தானா? உண்மைதாம்மா. இவன் தத்தியா இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்துல பொய் சொல்ல மாட்டான். அம்மா, சொல்லுமா ரேணு. என் சின்ன வயசுல நான் ரொம்ப அடம் பிடிக்கிறேன்னு என் பொம்மையெல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சல, அது எங்க இருக்குமா சொல்றியா? கேளு. பொம்மை மட்டும் போதுமா? சின்ன வயசுல தொலைச்ச சொப்பு சமாவள கேளு. இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. என்ன அத்தை இது? அம்மா வந்தா என்ன கேக்குறதுன்னு கூட தெரியல, அப்படி வளர்த்திருக்காரு. ஏய், நீ இருடி ரேணு, நான் தான் பேசுறல. அம்மா அம்மா, அங்க எல்லாம் நல்லபடியா இருக்குல்ல? ஒரு குறையும் உனக்கு இல்லையேம்மா? உங்க அம்மா என்ன ஃபாரின் ட்ரிப்புக்கு போயிருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்கான்னு கேக்குற? தங்கச்சி தான் மக்குன்னு பார்த்தா அக்கா சரியான டொக்கா இருக்கு. இப்படியே கேட்டுட்டு இருங்க, அத்தை கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாங்க. நல்லா வளர்த்திருக்கீங்க மாமா. நீ இருடா. ராமலட்சுமி, நீ எதுக்கு இப்போ உன் தம்பி உடம்புல வந்திருக்க? நோக்கு என்ன வேணும் சொல்லு, நான் செய்யறேன். அம்மா சந்தோஷத்துக்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லப்பா, நான் பாத்துக்கிறேன். என்னன்னு கேளுங்க. என்னடா அதுட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? என் பொண்ணு மனசுக்கு பிடிச்சவனை கட்டி வைக்கிறதுக்கு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என் தம்பிக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் நிறைவேறலையே. ராமலட்சுமி, உன் பொண்ணுக்கு நான் இஷ்டம் இல்லாத இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். ஆனா என் தம்பிக்கு கொடுத்த வார்த்தைக்கு பிராயச்சித்தமா நீங்க தான் எதையாவது செய்யணும். இவள மாணிக்கத்துக்கு கட்டி கொடுக்கறத தவிர வேற எதுவா இருந்தாலும் கேளு, நான் செய்யறேன்.